ஹாய் ஹலோ மக்களே. ரொம்ப நாளாக நான் வீடியோ போடவே இல்லை, ஏன்னா இங்கே வேலை பயங்கர அதிகமாகிடுச்சு. ஐ ஆம் நாட் ஏபிள் டு கிவ் மச் டைம் ஃபார் டேக்கிங் எனி ப்ராப்பர் வீடியோஸ். எல்லா ஃபேமிலி எல்லாம் இந்தியாவில் இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் TCTC2க்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்ட்டு. ப்ரோமோ ஷூட்டும் முடிஞ்சிடுச்சு. ஆகஸ்ட்லேருந்து ஷூட் ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி ஒரு 2 hours கிடச்சிது, அதனால் ஐ தாட் வெளியே போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து ஐ ப்ரிப்பேர்ட் நவ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பைசி மேங்கோ சாலட், மேங்கோ சீசனில் இருக்கிறதுனால ஐ தாட் ஒரு மேங்கோவை எப்படி நம்ம ஒரு சாலட்டில் இன்கார்பரேட் பண்ணி அதில் சிக்கனை போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்பைசி மேங்கோ சாலட்டுக்கு ட்ரெஸ்ஸிங், லைம் சில்லி ட்ரெஸ்ஸிங், லைம் ஜூஸ் வந்து 60 ml, 30 ml லைட் சோயா. இதில் கொஞ்சம் கார்லிக் அண்ட் ரெட் சில்லி ஒரு 3 to 4 grams போட்டுங்க. கடைசியில் ஒரு 40 ml ஆஃப் ஹனி போட்டு விஸ்க் பண்ணிடுங்க. இப்படி இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பாருங்க. ஆயில் இல்லை. ஓகே, அடுத்தது நம்ம சிக்கன் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டிருக்கேன். ஒரு 200 grams ஆஃப் சிக்கன் ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு குக் பண்ண போனது ஆயிலுக்கும் அது கூட சேர்ந்து ஒரு சாஸ் இருக்குது. இந்த சாஸ் வந்து யூ ஹேவ் டு யூஸ் டார்க் சோயா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங்கில் வந்து லைட் சோயா, இதில் வந்து டார்க் சோயா. ஸோ டார்க் சோயாவோட we need to add ginger garlic, 5 grams of ginger, 5 grams of garlic, brown sugar. டார்க் சோயா வந்து 40 ml, ப்ரௌன் சுகர் ஒரு 30 grams, 5 grams garlic, 5 grams ginger. இதை போட்டு நல்லா திருப்பி விஸ்க் பண்ணிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு. லெட்யூஸ், என்ன லெட்யூஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரோக்கா லீவ்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கிறதுங்க. கொஞ்சம் பஞ்சண்ட்டாக இருக்கும். இட்ஸ் வெரி நைஸ் வித் த சாலட். இதோட கிரேட்டட் கேரட், மேங்கோ, தாய் மேங்கோ, அதுக்கு ரெசிபி அந்த அந்த ட்ரெஸ்ஸிங், சில்லி லைம் ட்ரெஸ்ஸிங், ஹர்ப் மிக்ஸு, அதாவது புதினா, கொத்தமல்லி, பார்ஸ்லி எல்லாம் 5 grams, கார்னிஷ்டு கொரியண்டர் லீவ்ஸு, ரெட் சில்லி, ஐஸ் வாட்டர் வித்தவுட் சீட், 200 grams ஆஃப் சிக்கன், சால்ட் அண்ட் பெப்பர் ஷ்ரெட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில், வெஜிடபிள் ஆயில், இதுக்கு குக் பண்ணும்போது போடுற சாஸ் இது, சாப் பீனட்ஸ் ஃபார் கார்னிஷ், லைம் வெஜ் இஃப் யூ வாண்ட், அதாவது கார்னிஷோடு கொடுத்துரும். கெஸ்ட் வேணும்னா போட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கி யாருமே இல்லை வீட்டில், அதனால் வாஷிங் மிஷின் சவுண்ட் வராது. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துங்க அண்ட் ஒரு சிம்மில் வச்சுங்க. அரௌண்ட் 200 grams-க்கு ஒரு 1 tablespoon ஆஃப் ஆயில் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. அதோட you put this 200 grams of chicken. இந்த சிக்கன் டாப்பிங்கே ஒரு ஸ்கில் தாங்க. கரெக்ட் டெம்பரேச்சர் இந்த இதில் இந்த பேன் இருந்ததுன்னா யூ கேன் டாஸ் இட் லைக் திஸ். ஹாஃப் குக்கான அப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்க டார்க் சோயா, ஜிஞ்சர் கார்லிக், ப்ரௌன் சுகர் சாஸை போட்டு முடிச்சிட வேண்டியதுதான். அண்ட் bring the temperature after chicken cook, bring the temperature to room temperature. ஓகே, சூடாக போட முடியாது சாலட்ல, ஸோ யூ ஹேவ் டு chill it down and then you add in the salad. ஸோ பாதி குக்கான அப்புறம் 2 heaps full of this marinade what we have made. 1 2 பத்தாது, 3 மேபி 4, 2 இல்லை 4. Now this brown sugar is going to caramelize. Dark soya, ginger garlic cook ஆகிட்டு there will be a nice glaze on top of the chicken. இப்போ ஃபயர் ஹையில் வச்சுட்டு you start tossing it up. இது நல்லா ஸ்டிக்கி ஆகிடும் and it will give a nice glaze to the chicken. I want this to caramelize. அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் சில் பண்ணிடலாம் ரூம் டெம்பரேச்சர், சூடாக போடும். இப்போ ப்ரௌன் சுகரை ஸ்டார்டட் கேரமலைசிங் பாருங்கள், கீழே கேரமலைஸ் ஆகிட்டு சிக்கன் will take all the good essence of ginger, garlic and brown sugar and it will become little sweet, salty, savory.
Okay, chicken is done. See how it is. Dry edabradhu, it has to be juicy. இப்போ சிக்கன் குக் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. இந்த சாலடை எப்படி பில்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லெட்யூஸ் எடுத்துங்க. இந்த பிளேட் தான் யூஸ் பண்ணுவேன். லெட்யூஸ் வந்து ஒரு அரௌண்ட் 100 to 150 grams. ஒன்றுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் புட் இட் ஆன் டாப் ஆஃப் இட். பெட் அண்ட் ஓகே. இதில் we are going to மிக்ஸ் ஒரு மிக்ஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மேங்கோ 100 grams of mango and ஈக்குவலாக போட வேணால் ஒரு 75 grams of carrot. இதில் we're going to put that herb mix, mint, coriander, parsley, ஒரு 8 grams to 9 grams. தென் இதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, இதில் இது பண்ணிட்டு டிசைட் அரௌண்ட் 1 ounce சொல்லுவாங்க, 30 ml. அப்புறம் கடைசியில் இந்த சாலட்ல நம்ம வச்சுருக்கோம்ல, இதுலேயும் கொஞ்சம் ட்ரிஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண இடையாதீங்க, ட்ரிஸ்ஸில் மட்டும் பண்ணுங்க. இது ஒரு 10 ml, இங்கே ஒரு 30 ml. நவ் இதை வந்து லெட்ஸ் மிக்ஸ் இட். த பெஸ்ட் திங் அபவுட் சாலட்ஸ், இட் ஹாஸ் டு பி வெரி ஐ அப்பீலிங்னு பண்ணுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஐ எம் குவைட் குட் இன் கிவிங் கலர்ஸ் டு த ஃபுட். பார்ப்பீங்க எப்படி இந்த சாலட் வருதுன்ட்டு. இந்த டைமில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க, உப்பு வேணுமா வேணாமான்ட்டு. ஐ டோன்ட் திங்க் யூ நீட் சால்ட் அட் ஆல் வித் திஸ் மிக்ஸ். வெறும் சால்ட்டு சிக்கனில் மட்டும் கொஞ்சம் போட்டால் போதும். இதை அப்படியே எடுத்து we are going to put on top the bit of roka. சாலட் பிக்கும்போது க்ளவுஸ் போட்டு, க்ளவுஸ் இல்லைன்னா நல்லா க்ளீனாக கழுவிடுங்க கையை. இப்போது நம்ம இப்போ இதில் சிக்கன், நம்ம பண்ணி வச்ச சிக்கனை சைடில் ஆட் போடலாம். எப்படி போடணும்னு காட்டுறது. ஒன்லி ஆன் த சைட்ஸ். இப்போது நீங்கள் அந்த ஐஸ் வாட்டர் ரெட் சில்லி போட்டு வச்சுருக்கீங்களா, அதை இங்கே எங்கே போட்டுருங்க. கொஞ்சம் பெயின் எடுத்தால், ஆல்வேஸ் குக்கிங் இஸ் ஆல் அபவுட் பேஷன்ஸ் அண்ட் இட் வில் கம் அவுட் வெரி குட். ஒழுங்காக பண்ணி ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ பண்ணி கொடுங்க. இட் வில் பி அ ஷுவர் ஷார்ட் சக்ஸஸ் ஃபார் யூ. இதில் ஐ அம் கோயிங் டு புட் சாப்ட் பீனட்ஸ். ரோஸ்டட் பீனட் கிடைக்கும், அதை மட்டும் போடும். சிக்கன் மேலே போட்டால் க்ரன்ச் கிடைக்கும். Around only for garnish. Take 1 leaf. Here we go. Your chicken mango salad, spicy and with chili lime dressing. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்ட்டு. Especially men, you have to make this for your women. They will love this salad. It's big and tangy, and as well as it has that sweet savory taste. Everything எல்லாமே இருக்குது, புளிப்பு காரம் எல்லாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். Thank you very much.